ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிலவுன்னு சொன்னதுமே நம்ம எல்லோரும் என்ன நினைப்போம்? நமக்கு உடனே ஞாபகம் வருவது நீல் ஆம்ஸ்ட்ராங் தான். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நிலவில் முதல்ல காடி எடுத்து வைத்த பெருமை அமெரிக்காவுடைய நீல் ஆம்ஸ்ட்ராங் இல்லையா? நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவுக்கு போனதை பற்றி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்போம். ஆனால் நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் ஆராய்ச்சி செய்ததில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் யாரும் தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. நிலநடுக்கம், பூகம் என்றாலே நம்ம என்ன நினைப்போம்? உடனே ஜப்பானையும் இந்தோனேஷியாவையும் திரும்பி பார்ப்போம் இல்லையா? ஏன்னா உலகத்தில் ஏற்படுற மொத்த நிலநடுக்கத்தில் பாதி நிலநடுக்கம் இந்த 2 நாடுகளில் தான் ஏற்படுது. நிலநடுக்கம், பூகமோ இது போன்ற பேரிடர் பூமிக்கு மட்டும் இல்லை, நிலவுக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி நீல் ஆம்ஸ்ட்ராங் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை வெளியிட்டிருக்காரு. அப்படி என்னென்ன சொல்லியிருக்காரு என்பதை பற்றியும், நீல் ஆம்ஸ்ட்ராங் பூமியை பற்றி சொன்ன இன்னொரு அதிசயத்தை பற்றியும் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. யாரும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வாங்கி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த மூன் கிராக். முதல்ல நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவுக்கு போவதற்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. மறுபக்கம் மக்கள் அனைவருக்கும் மிகுந்த ஆர்வம். நிலவு எப்படி இருக்கும், பூமியிலிருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்கும் என்று உலக மக்கள் எல்லாருமே எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. அதே போல் 1969 வருடம் ஜூலை 20 நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் தரையிறங்குறாரு. நிலவில் தரையிறங்கியதும் தன்னுடைய நாட்டு கொடியை நிலவில் பதித்து முதல் நிலவுக்கு சென்ற மனிதர் என்று அவருடைய அமெரிக்க நாட்டுக்கு பெருமையை சேர்க்கிறாரு. அதன் பிறகு அவர் வந்த முக்கிய நோக்கத்துக்காக நிலவில் ஆராய்ச்சியை தொடங்குறாரு. ஆராய்ச்சியை தொடங்கியதுமே சற்று தூரத்தில் ஒரு சிறிய பள்ளம் போல் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே அவர் நிலவுக்கென்று பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு சிறிய வாகனத்தில் அந்த பள்ளத்தை நோக்கி போகிறாரு. ஆனால் அதை அருகில் சென்று பார்க்கும்போது தான் தெரியுது, அது ஒரு சிறிய பள்ளம் இல்லை, ஒரு மிகப்பெரிய பிளவு என்று. அதிர்ச்சி அடைந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் என்ன பண்ணுறாரு, உடனே எவிடன்ஸ்க்காக பல ஃபோட்டோக்களை எடுத்து பூமிக்கு கிளம்புறாரு. நீல் ஆம்ஸ்ட்ராங் பூமியில் தரையிறங்கியதும் அவர்கிட்ட பல கேள்விகள் கேட்கப்படுது. அதில் எல்லா கேள்வியும் அவர் பதில் சொல்லிவிட்டு முக்கியமாக அவர் நிலவில் பார்த்த அந்த மிகப்பெரிய பிளவை பற்றி சொல்கிறாரு. இதை கேட்ட மக்களும் ஆராய்ச்சியாளர்களும், என்னடா நிலாவில் நிலநடுக்கம் ஏற்பட்ட மாதிரி இவ்வளோ பெரிய பிளவு இருக்கா, அப்போ பூமிக்கும் இதே போல் எதுவும் ஆபத்து இருக்கா என்று அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆராய்ச்சியாளர்கள் அனைவரும் இந்த பிளவு எப்போ ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது என்று பல கோணத்தில் தொடர்ந்து ஆராய்ச்சி நடத்தி வந்தாங்க. இறுதியாக ஆராய்ச்சியாளர்கள் இது 1000 வருடங்களுக்கு முன்னால் ஏற்பட்டது என்றும், விண்வெளி கற்கள் மூலம் ஏற்பட்ட விபத்தால் இது பிளவு ஏற்பட்டுக்கலாம் என்றும் ஒரு முடிவை வெளியிடுறாங்க. இருந்தாலும் அவங்க பல வருடமாக உலகம் முழுவதும் தொடர்ந்து ஆராய்ச்சி நடத்தி வந்தாங்க. இதில் நம்ம இந்திய நாட்டோட கேரள மாநிலத்தில் 1000 வருடங்களுக்கு முன்னால் உள்ள கேரள மன்னன் ஒருவர் இரவில் தன்னோட அரண்மனை வாயில் நிற்கும் பொழுது அவர் நிலவு சற்று வினாடி பிளந்து விட்டு மூடுவதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டார். இதனால் அவர் இதை யார்கிட்ட சொல்லுது என்று தெரியாமல் தன்னுடைய வரலாற்று புத்தகத்தில் எழுதி வச்சுட்டு போயிட்டார். இதை பார்த்த ஆராய்ச்சியாளர்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங் சொன்னதும் இந்த வரலாற்று புத்தகம் உள்ளதும் ஒத்துப்போவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். இன்று வரை ஆராய்ச்சியாளர்களுக்கு இதை பற்றி ஒரு விடை தெரியாத மர்மமாகவே உள்ளது. நைல் இன் ஸ்பேஸ். நீல் ஆம்ஸ்ட்ராங் அதே நிலவில் இருந்து தான் பூமியில் இன்னொரு அதிசயத்தை பார்த்துருக்காரு. சீன பெருஞ்சுவர் எவ்வளோ பெருசுன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். விமானத்தில் எவ்வளோ உயரத்திலிருந்து பார்த்தாலும் கூட சீன பெருஞ்சுவர் மிக துல்லியமாக தெரிகிறதாம். இதனால் கண்டிப்பாக நிலவுலேருந்து பார்த்தாலும் சீன பெருஞ்சுவர் தெரியும்னு சீனா மட்டும் இல்லாமல் பல உலக நாடும் எதிர்பார்த்தது. அதே மாதிரி நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் சீன பெருஞ்சுவரை ஃபோட்டோ எடுப்பதற்காக நிலவுலேருந்து பூமியை உத்து பார்க்குறாரு. ஆனால் சீன பெருஞ்சுவர் பற்றி ஒரு கோடு கூட தெரியலை. என்னடா சீன பெருஞ்சுவர் தெரியலையே, இவ்வளோ எதிர்பார்ப்பு கூட இந்த மக்கள்கிட்ட போய் நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு அதிர்ச்சியில் இருந்த நீல் ஆம்ஸ்ட்ராங்க்கு இன்னொரு அதிர்ச்சி காத்து இருந்திருக்கு. அதாவது பூமி சொல்லும்போது அவருக்கு பூமியில் மிகப்பெரிய விரிசல் இருப்பது போன்று டக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அவர் சரியாக பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு அது ஆப்பிரிக்க நாட்டில் உள்ள எகிப்தோட நைல் நதின்னு. ஆமாங்க, பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட சீன பெருஞ்சுவர் 21,196 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டும் சரியாக நிலவில் இருந்து தெரியலை. ஆனால் வெறும் 6,650 கிலோமீட்டர் நீளம் மட்டுமே கொண்ட எகிப்து நாட்டோட நைல் நதி மிக தெளிவாக தெரிஞ்சிருக்கு. பல ஆதாரங்களோட நீல் ஆம்ஸ்ட்ராங் இந்த சொன்னதுமே மக்கள் அனைவரும் வியப்போடு இதை நம்பினாங்க. என்னதான் மனிதன் மிகப்பெரிய செயற்கையை உருவாக்கினாலும் இறைவனோட ஒரு சிறிய இயற்கைக்கு ஈடாகாதுன்னு நமக்கு இது மூலமாக கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இது போல் அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். அடுத்து ஒரு அருமையான வீடியோன்னு சந்திப்போம். See you, bye bye.